வணக்கம். 4 மணி செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் ஆர் தேவப்பிரியன். இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். வயநாடு நிலச்சரிவின் போது சூச்சிப்பாரா நீர்வீழ்ச்சிக்கு சென்றவர்கள் பாறையில் ஏறி தஞ்சம். 3 பத்திரமாக மீட்டது இந்திய விமானப்படை. வயநாட்டில் மீட்புப் பணிகள் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளதாக முதலமைச்சர் பினராயி விஜயன் பேட்டி. அடையாளம் காண முடியாத 67 சடலங்கள் மொத்தமாக எரியூட்டப்படும் என்றும் அறிவிப்பு. கேரளாவில் தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்ட 25 பேர் நிலச்சரிவில் மாயம். தேடக்கூடிய பணி நடைபெற்று வருவதாக மீட்புப் பணிகளை கவனிக்கக்கூடிய தமிழக IAS அதிகாரி சமீரன் தகவல். நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட கேரளாவின் நிவாரணப் பணிக்கு நடிகர் மோகன்லால் 3 கோடி ரூபாய் நிதி. சூரல்மலையில் ராணுவ உடையில் சென்று மீட்புப் பணிகளையும் பார்வையிட்டார். கேரளாவில் நிலச்சரிவால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 340 உயர்வு. 10,000 பேர் அரசின் முகாம்களில் தஞ்சம். ஒருங்கிணைந்த யானைகள் கணக்கெடுப்பு அறிக்கையை வெளியிட்டார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். தமிழ்நாட்டில் யானைகளின் எண்ணிக்கை 3063 அதிகரித்திருப்பதாக அறிவிப்பு. பாரிஸ் ஒலிம்பிக்கில் 3வது பதக்கம் வெல்லும் வாய்ப்பை நூலிழையில் தவறவிட்டார் மனு பாக்கர். 25 மீட்டர் துப்பாக்கிச் சுடுதல் போட்டியில் 4ஆம் இடம் பிடித்தார். ஒலிம்பிக் வில்வித்தை போட்டியில் காலிறுதிக்கு முன்னேறினார் இந்திய வீராங்கனை தீபிகா குமாரி. காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் 6-4 என்ற புள்ளிகள் கணக்கில் ஜெர்மனி வீராங்கனையை வீழ்த்தினார். நீலகிரி, திருவண்ணாமலை, விழுப்புரம், செங்கல்பட்டு, காஞ்சிபுரத்தில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. தமிழ்நாட்டில் பரவலாக 1 வாரத்திற்கு மழை நீடிக்கும் என்று வானிலை மையம் கணிப்பு. அருந்ததியினருக்கான உள்ஒதுக்கீட்டை உறுதி செய்த உச்சநீதிமன்றம். முதலமைச்சர் மு க ஸ்டாலினை சந்தித்து நன்றி தெரிவித்த அருந்ததியர் சங்கங்கள். மேகதாது அணை விவகாரத்தில் மத்திய அரசின் நிலைப்பாடு சந்தேகம் அளிக்கிறது. மேட்டூர் அணையை ஆய்வு செய்த அமைச்சர் துரைமுருகன் பேட்டி. நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் காவிரி வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் எடப்பாடி பழனிசாமி ஆய்வு. பாதிக்கப்பட்டவர்களுக்கு மாற்று இடம் வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தல். பழனியில் உலக முத்தமிழ் முருகன் மாநாட்டுக்கு கால்கோள் விழா. 24ஆம் தேதி தொடங்கக்கூடிய மாநாட்டுக்கான பணிகளை 15ஆம் தேதிக்குள் முடிக்க உத்தரவு. கொடைக்கானலில் அகில இந்திய நாய்கள் கண்காட்சி கோலாகலம். ஆர்வத்துடன் கண்டு வியந்த சுற்றுலா பயணிகள். சீர்காழி அருகே கொள்ளிடமாற்றில் வெள்ளத்தால் முதலைமேடு, நாதல்படுக்கை கிராமங்களுக்கான சாலை துண்டிப்பு. வீடுகளை வெள்ளம் சூழ்ந்ததால் முகாம்களுக்கு வரும் மக்கள். சென்னை கடற்கரை தாம்பரம் இடையே இன்று முதல் 14ஆம் தேதி வரை பகல் மற்றும் இரவு மின்சார ரயில்கள் ரத்து. பயணிகளின் வசதிக்காக பல்லாவரம் வரை சிறப்பு ரயில்கள் இயக்கம். சென்னை கடற்கரை வாலாஜாபாத் இடையே வந்தே மெட்ரோ ரயில் சோதனை ஓட்டம். ராயபுரம், பெரம்பூர், வில்லிவாக்கம் வழியாக இயக்கம். வயநாடு பகுதியில் நிலச்சரிவு ஏற்பட்ட பகுதியில் தொடர்ந்து 5வது நாளாக மீட்புப் பணிகள் நடைபெற்று வருகின்றன. விவரங்களோடு நம்முடைய செய்தியாளர் ரகுவரன், மீட்புப் பணிகள் எந்த கட்டத்தில் இருக்கு? தற்போது தமிழர்கள் நிறைய பேர் காணவில்லை அப்படின்ற தகவல் இருக்கு. அவங்க யார் அப்படின்னு அடையாளம் காணப்பட்டிருக்கா? தேவப்பிரியன், நம்ம தற்போது இந்த முண்டகை பகுதியில் தான் இருக்கோம். முண்டகை கிராமம் முதலாக தாக்கப்பட்ட ஒரு கிராமங்களில் ஒரு கிராமம். இந்த கிராமம் முழுவதுமாக பார்க்கலாம். நீங்கள் ஒரு மணல் மேடாகவும் பள்ளத்தாக்காகவும் இருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கலாம்.
இங்கே வந்து தற்போது மீட்பு பணிகள் பெருமளவு முடிந்திருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கலாம். வீடுகள் இருந்ததாக சொல்லப்பட்ட இடங்கள் எல்லாமே ஒரு சேரும் சகதியுமாக இருக்கக்கூடிய இடங்களாக பார்க்க முடிகிறது. இந்த இடங்கள்ல எல்லாத்திலையும் என்டிஆர்எஃப் வீரர்கள் சென்று எதுவும் சடலங்கள் இருக்கிறதா என்பதை பரிசோதனை செய்து முடித்திருக்கிறார்கள். இங்கிருந்து குடியிருப்பு பகுதிகளில் இருந்த சடலங்கள் அனைத்தும் மீட்கப்பட்டிருக்கின்றன. தமிழர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 3 தலைமுறையாக இங்கே வந்து குடியேறிய தமிழர்கள் இங்கே பகுதியில் 125 பேர் அஃபெக்ட் ஆயிருக்காங்க. அவங்களுடைய நிலைமை வந்து ஒரு கவலைக்கிடமான நிலையில தான் இருக்கு. ஏன்னா அவங்க டீ எஸ்டேட் தொழிலாளர்களாக இங்கே வந்து ஒரு 3 தலைமுறையாக கிட்டத்தட்ட ஒரு 50-60 வருடங்களுக்கு மேலாக அவர்கள் வந்து இங்கே இருந்திருக்காங்க. அவங்களுக்கு ஓட்டர் ஐடியிலேருந்து எல்லாமே இங்கே இருக்கிறதுனால அவங்க இந்த பகுதி மக்களாகவே பார்க்கப்படுறாங்க. தமிழ் பேசக்கூடிய நபர்களாக இருந்தாலும் அவர்களினுடைய நிலைமையும் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தெரியவில்லை. சிறப்பு அதிகாரிகள் 2 IAS அதிகாரிகள் தமிழகத்திலிருந்து இங்கே நியமிக்கப்பட்டிருக்காங்க. அவங்க வந்து தமிழர்களுடைய விவரங்கள் அது மட்டும் இல்லாமல் இங்கே பணிக்காக தமிழகத்தில் அனைத்து அடையாளங்களும் வைத்திருந்து இங்கு பணிக்காக வந்திருந்தவர்கள் கூடியவர்களுடைய விவரங்கள் அது மட்டும் இல்லாமல் தமிழகத்திலிருந்து வரக்கூடிய மீட்பு படையினர் ஒருங்கிணைக்கக்கூடிய பணிகள் அனைத்தையுமே தமிழக அரசு சார்பாக இங்கே நியமிக்கப்பட்டிருக்கின்ற 2 IAS அதிகாரிகள் கவனித்துக் கொள்றாங்க. நாம தற்போது இருக்கக்கூடிய முண்டகை கிராமத்தில் இந்த மீட்பு பணியானது முழுமையாக முடியக்கூடிய தருவாயில் இருப்பதை தான் நம்ம தற்போது பார்க்க முடிகிறது. நம்ம இங்கே இப்போதைக்கு பார்த்துட்டு இருக்க நம்ம ஒளிப்பதிவாளர் மணிகண்டன் காட்டி கொண்டிருக்கிற காட்சி பார்த்தீங்கன்னா இந்த பொக்லேன் எந்திரம் வந்து குடியிருப்பு பகுதி என்று சொல்லக்கூடிய இடத்துல எதுவும் சடலங்கள் இருக்குதா, ஏன்னா இது வந்து ஒரு வீடாக இருந்த இடம், ஆனால் இப்போ ஒரு சேரும் சகதியுமா நிறைந்த ஒரு இடமாக இருக்கிறது. இந்த இடத்துல எதுவும் சடலங்கள் இருக்கிறதா அப்படின்றத பார்த்துட்டு இருக்காங்க. முண்டகை பகுதியில் கிட்டத்தட்ட ஒரு 100 வீடுகள் இருந்ததாக சொல்லப்பட்ட நிலையில் அதில் ஒரு 20 வீடுகள் மட்டும்தான் மிஞ்சி இருக்கு. மற்ற அனைத்து வீடுகளுமே இந்த சேரும் சகதியுமாக நிலச்சரிவில் அடித்து செல்லப்பட்டது. தற்போது இந்த மீட்பு பணிகள் வெகு வேகமாக நடந்து கொண்டிருக்குது. இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய வாலண்டியர்ஸ் நிறைய பேர் வந்தாங்க. அவங்க மாநில நிர்வாகம் அவங்களுக்கான ஒரு ஒருங்கிணைப்பு அமைப்பை வந்து ஏற்படுத்தியிருக்கு. குறிப்பாக தாசில்தார் அதுக்காக ஒரு தனி IAS போட்டு யார் யார் வராங்க, யார் யார் எந்தெந்த பகுதிக்கு போய் மீட்பு பணிகளில் ஈடுபடணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பணிகளில் ஈடுபட்டிருக்காங்க. இங்கே ரொம்ப நடக்கிறதே ரொம்ப சிரமம். நீங்கள் பார்க்கலாம், அந்த கால் ஃபுல்லாகவும் சேரும் சகதியுமாக இருக்கும். சில இடங்களில் ஒரு கணுக்கால் அளவு சேர் போகிற அளவுக்கு இருக்கும். இந்த மாதிரி ஒரு குச்சி என் கையில் இருக்கக்கூடிய இது போல ஒரு குச்சியை ஊனிட்டு தான் அவர்கள் வந்து இந்த மீட்பு பணிகளில் வந்து ஈடுபடுறாங்க. மிகுந்த சிரமத்துக்கு இடையில் இந்த மீட்பு பணியில் ஈடுபட்டாலும் தொடர்ந்து இந்த பணியில் இருக்கக்கூடியவங்களுக்கு காலில் புண்ணு இது போன்ற பிரச்சனைகளும் ஏற்படுறது. அவங்களுக்கான மருத்துவ உதவிகளும் இங்கே கொடுப்பதற்கான ஏற்பாடுகளும் இராணுவத்தினரும் மாநில அரசும் தற்காலிக மருத்துவ முகாம்களும் இங்கே ஏற்படுத்தி இருக்கிறத பார்க்க முடிகிறது. நீங்கள் தற்போது பார்க்கலாம், JCP எந்திரங்கள் போன்றவையெல்லாம் இந்த பகுதியில் வந்து முண்டகை பகுதியில் 3 நாட்களுக்கு மேலே தீவிர இந்த சோதனையை தற்போது இன்று மாலைக்குள்ள இந்த சோதனையானது முடியக்கூடிய தருவாயில் இருக்கிறது. தேவப்பிரியன், அடுத்த கட்ட தகவலுக்கு உங்களை தொடர்பு கொள்கிறோம் ரகுவரன். கொடைக்கானல் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் அரை மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்து வருகிறது. விவரங்களோடு நிகராம் செய்தியாளர் ஜாஃபர். கனமழைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கா? எந்தெந்த பகுதியிலாம் மழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு? நிச்சயமாக தேவபிரியன், தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மற்றும் மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. இந்த நிலையில் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் காலை முதல் மிதமான வெப்பம் நிலவிய நிலையில் பிற்பகல் வேளையில் வானில் கருமேகங்கள் சூழ்ந்து சுமார் அரை மணி நேரத்திற்கும் மேலாக மழை பெய்து வருகிறது. குறிப்பாக அப்சர்வேட்டரி, ஏரிச்சாலை, அண்ணா சாலை, மூஞ்சிக்கல், நாயுடுபுரம், ஆனந்தகிரி, பாம்பார்புரம், கல்லறைமேடு, அண்ணா நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கனமழையாகவும் வேறு ஒரு சில பகுதிகளில் மிதமான மழையாகவும் தொடர்ந்து பெய்து வருகிறது. மழை தொடர்வதால் மலைப்பகுதி முழுவதும் குளுமையான சூழல் நிலவி வருவதும் குறிப்பிடத்தக்கது. தேவப்பிரியன், தகவலுக்கு நன்றி ஜாஃபர்.
பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் இந்திய வீராங்கனை மனு பாக்கர் 3வது பதக்கம் வெல்லக்கூடிய வாய்ப்பை நூலிழையில் தவறவிட்டார். 33வது ஒலிம்பிக் போட்டியில் 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் துப்பாக்கிச் சுடுதல் போட்டியில் தனிநபர் மற்றும் கலப்பு இரட்டையர் என்று 2 பிரிவுகளிலும் இந்தியாவின் மனு பாக்கர் வெண்கலப் பதக்கம் வென்றிருந்தார். அதனைத் தொடர்ந்து 25 மீட்டர் பிஸ்டல் பிரிவிலும் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறிய பாக்கர் ஒரே ஒலிம்பிக்கில் 3 பதக்கங்களை வென்று வரலாறு படைப்பார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. 8 வீராங்கனைகள் பங்கேற்ற இறுதிச் சுற்றில் வெண்கலப் பதக்கத்தை உறுதி செய்வதற்கான வாய்ப்பில் மனு பாக்கரும் ஹங்கேரி வீராங்கனையும் 28 புள்ளிகளுடன் சமநிலையில் இருந்தனர். பிறகு யாருக்கு வெண்கலம் என்பதை முடிவு செய்ய ஷூட் ஆஃப் கடைபிடிக்கப்பட்டது. அதில் மனு பாக்கர் தோல்வியடைந்து நூலிழையில் பதக்க வாய்ப்பை தவறவிட்டார். இதேபோல மகளிருக்கான தனிநபர் வில்வித்தை போட்டியில் இந்திய வீராங்கனை தீபிகா குமாரி காலிறுதிக்கு முன்னேறி அசத்தியுள்ளார். முன்னாள் நம்பர் 1 வீராங்கனையான தீபிகா காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் ஜெர்மனியின் மிச்செல் குரோபெனை எதிர்கொண்டார். விறுவிறுப்பு நிறைந்த போட்டியில் 6-4 என்ற புள்ளிகள் கணக்கில் தீபிகா குமாரி வெற்றியை தன்வசமாக்கினார். ஒருங்கிணைந்த யானைகள் கணக்கெடுப்பு அறிக்கையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிட்டார். இதன்படி தமிழ்நாட்டில் யானைகளின் எண்ணிக்கையை 3063ஆக உயர்ந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை கிண்டி சிறுவர் பூங்கா 30 கோடி ரூபாய் செலவில் புனரமைக்கப்பட்டு கிண்டி சிறுவர் இயற்கை பூங்கா என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. வனம் மற்றும் வனவிலங்குகள் குறித்து குழந்தைகளுக்கு சிறு வயதிலிருந்தே விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக அமைக்கப்பட்டுள்ள இந்த பூங்காவை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார். கிண்டி சிறுவர் இயற்கை பூங்கா மற்றும் யானைகள் கணக்கெடுப்பு பற்றிய குறும்படத்தை காண இருக்கிறோம். இந்த குறும்படம் கிண்டி சிறுவர் இயற்கை பூங்காவின் அழகையும் இங்கு வளர்க்கப்படும் அரிய தாவரங்கள் மற்றும் உயிரினங்களின் வகைகளையும் எடுத்துரைக்கிறது. அப்போது வனவிலங்குகளை மீட்பதற்கும் வனப்பகுதிகளில் ஏற்படக்கூடிய காட்டுத்தீ போன்ற விபத்துகளை தடுக்கக்கூடிய பணிகளை மேற்கொள்ளவும் 9 நவீன வாகனங்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். வடிவமைக்கப்பட்டுள்ள இந்த வாகனங்கள் சிறப்புமிக்க இந்த வேடந்தாங்கல் பறவை கூடத்தை ஏற்படுத்தி திறந்து வைத்த மேலும் பூங்காவில் அமைக்கப்பட்டுள்ள வேடந்தாங்கல் பறவைகள் இருப்பிடத்தை திறந்து வைத்து பூங்காவில் ஏற்படுத்தப்பட்டுள்ள மேம்படுத்தப்பட்ட பல்வேறு வசதிகளையும் பார்வையிட்டார். தமிழ்நாட்டில் கடந்த மே மாதம் 23ஆம் தேதி முதல் 25ஆம் தேதி வரை ஒருங்கிணைந்த யானைகள் கணக்கெடுக்கக்கூடிய பணி நடத்தப்பட்டது. இதில் சேகரிக்கப்பட்ட தகவல்கள் முறையாக பகுப்பாய்வு செய்யப்பட்டு 26 வனப்பிரிவுகளில் யானைகளின் எண்ணிக்கை மதிப்பிடப்பட்டுள்ளது. இந்த அறிக்கையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிட்டார். இந்த அறிக்கையின்படி தமிழ்நாட்டில் 2961ஆக இருந்த யானைகளின் எண்ணிக்கை இந்த ஆண்டு 3063ஆக உயர்ந்துள்ளது. இந்த யானைகள் கணக்கெடுப்பு புத்தகம் மிகவும் பிற்படுத்தப்பட்டோருக்கான 20% இடஒதுக்கீட்டில் வன்னியர்களுக்கு 10.5% உள் ஒதுக்கீடு தர பாமக கோரக்கூடிய நிலையில் அதற்கு அதிகமாகவே கல்வியிலும் வேலைவாய்ப்பிலும் வன்னியர்கள் பலன் பெற்று வருவதாக தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் தெரிய வந்துள்ளது. அது குறித்து விவரிக்கிறார் நம்முடைய சிறப்பு செய்தியாளர் பாலவேல் சக்கரவர்த்தி. கல்வி மற்றும் வேலை வாய்ப்புல 10.5% உள்ளிட ஒதுக்கீடு இல்லாமலேயே வன்னியர்கள் அதைவிட கூடுதலான சலுகைகளை பெறுகிறார்கள் அப்படிங்கிற தகவல் ஆர்டிஐ மூலமாக கிடைக்க பெற்றிருக்கிறது. அந்த விவரங்களை தான் நாம பார்க்கிறோம். மருத்துவ இளநிலை படிப்பான MBBSல மொத்த மாணவர்களினுடைய எண்ணிக்கை 24,330. அதுல MBC 20% மாணவர்களினுடைய எண்ணிக்கைன்னு பார்த்தோம்னா 4,873. அதுல வன்னியர்கள் மட்டும் அப்படின்னு பார்த்தா 2,781 மாணவர்கள். சதவீதத்தின் அடிப்படையில் 11.4% வருது. அதிலே MBCல அதர் காஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது அதுல 1,414 மாணவர்கள் 5.8% இருக்கு. அடுத்து PG மெடிசின் அப்படின்னு பார்க்கும்போது முதுநிலை மருத்துவ படிப்புல 2018 இருந்து 2022 வரைக்கும் மொத்த மாணவர்களினுடைய எண்ணிக்கை 6,966. அதுல MBC மட்டும் 20% பார்த்தோம்னா 1,363 மாணவர்கள். அதுல வன்னியர்கள் மட்டும் 694 மாணவர்கள். சதவீதத்தின் அடிப்படையில் 10.2%. அதர் MBC காஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது 636 ஸ்டூடெண்ட் 9.1%. அடுத்ததாக நம்ம பார்க்கிறது உதவி அறுவை சிகிச்சை நிபுணர்கள் சர்ஜன் அப்படின்னு பார்த்தோம்னா இதுல தேர்வானவர்கள் 8,379 பேர். அதுல வன்னியர்கள் மட்டும் அப்படின்னு பார்த்தோம்னா 1,433 பேர். அது 17% இருக்கு. அடுத்ததாக காவல் துணை ஆய்வாளர்கள் 2013 to 2022 SIR செலக்ட் ஆனவங்க 1,919 பேர். அதுல வன்னியர்கள் மட்டும் 327 பேர். சதவீதத்தின் அடிப்படையில் 17%. அதர் MBC காஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா அது 6.6% இருக்கிறது. அடுத்ததாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா PG டீச்சர்ஸ் 2021 முதுநிலை ஆசிரியர்கள் மட்டும் MBC கோட்டால இருந்து செலக்ட் பண்ணப்பட்டவங்க 634 பேர். அதுல வன்னியர்கள் மட்டுமே 383 பேர். சதவீதத்தின் அடிப்படையில் 12.8%
10% அது இருக்கிறது. அடுத்ததாக டிஎன்பிஎஸ்சியினுடைய குரூப் 2 பதவியிடங்கள்ல 2013 இருந்து 2018 வரைக்கும் தேர்வானவர்களினுடைய எண்ணிக்கை 2682. இதுல வன்னியர்கள் மட்டுமே 366 பேர், சதவீதத்தின் அடிப்படையில் 11.2% இருக்கு. அடுத்ததாக குரூப் 4 பார்க்கிறோம். இது 2013 இருந்து 2022 வரைக்குமாக தேர்வானவர்களினுடைய எண்ணிக்கை 26,784. இதுல வன்னியர்கள் மட்டுமே 5,215 பேர், அதாவது 19.5% பேர் தேர்வாகியிருக்கிறாங்க. இப்போ எம்பிசிக்கான 20% இடஒதுக்கீட்டுல உள் இடஒதுக்கீடாக 10.5% கேட்டு பாமக கோரிக்கைகள் முன்வைத்து வரக்கூடிய நிலையில சென்னையைச் சேர்ந்த பொன்பாண்டியன் பெற்ற இந்த ஆர்டிஐ தகவல்கள் மூலமாக உள்ளிடஒதுக்கீடு இல்லாமலேயே வன்னியர்கள் கூடுதல் சலுகைகளை பெறுகிறார்கள் என்கிற தகவல் கிடைக்கப்பெற்றிருக்கிறது.